ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியமான தோழி நிஷா. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவனை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு சர்ஜரி பண்ண டாக்டர் இன்னும் வரல. அவங்க அப்பா கோவமாக கத்துறாரு. என்ன டாக்டர் ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கான். கத்திட்டு இருக்கும்போது டாக்டர் வந்துட்டாரு. அவருடைய சட்டையை பிடிச்சி இவர் கேட்குறாரு, என்ன டாக்டர் நீங்கள் ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க, என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்துறாரு. டாக்டர் அமைதியாக ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டு 2.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது. முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் இந்த பையனோட அப்பாட்ட சொல்கிறாரு, உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, உங்கள் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அவன் கண்ணு முடிச்சிருவான், நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பையனோட அப்பா கோவம் தீரலை. டீன்ட்ட போய் கத்துறாரு, என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க நீங்கள், டாக்டர் பொறுப்பே இல்லாமல் பதில் சொல்கிறாங்க, லேட்டாக வராரு, என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுதா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே அந்த டீன் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, அதே டைம்ல தான் அவருடைய பையனும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், அவனோட இறுதி சடங்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கும்போது தான் உங்க இந்த நியூஸ் கேள்விப்பட்டு அவர் ஆப்ரேஷன் பண்ண இங்க வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நன்றி.